கர்த்தரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பான வாழ்த்துக்கள். இந்த காலை பொழுதிலும் கூட இயேசுவுடன் சில நிமிடங்கள் என்கின்ற நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதையிட்டு நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளிலும் நாங்கள் கர்த்தருடைய வசனத்தை தியானிப்போமா? இன்றைய நாள் வேத தியானத்திற்காக நான் தெரிந்து கொண்ட வேத பகுதி என்னவென்றால், கொலோசையர் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம். அப்போஸ்தலனாகிய பவுல் கொலோசு பட்டணத்திலே இருந்த சபைக்கு எழுதின அந்த நிருபத்திலே இருக்கின்ற ஒரு வசனத்தை நாங்கள் இன்றைக்கு தியானிக்க இருக்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது, நீங்கள் கிறிஸ்துவுடனே எழுந்ததுண்டானால் என்றால் எதை அவர் குறிப்பிடுகிறார் என்றால், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்களானால், நீங்கள் மறுபிறப்படைந்தவர்களானால், இன்னும் இலகுவாக சொல்லக்கூடுமானால், நீங்கள் ஞானஸ்தானத்தை பெற்றவர்களானால். நாங்கள் ஞானஸ்தானத்தை பெறும் பொழுது, தண்ணிக்கு அடியிலே நாங்கள் போகும் பொழுது கிறிஸ்துவோடு நாங்கள் மரிக்கிறோம். மீண்டும் வெளியிலே வரும் பொழுது நாங்கள் கிறிஸ்துவோடு உயிர்த்தெழுதலை நாங்கள் பங்கடைகிறோம் என்கின்ற அடையாளத்துக்கு ஒப்பாக நாங்கள் அந்த ஞானஸ்தானத்தை எடுக்கிறோம் அல்லவா? இவைகளை நீங்கள் பெற்றதுண்டானால் நீங்கள் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரிசத்திலே இருக்கிறாராம். அவர் வலது பாரிசத்திலே இருக்கிறார் என்பது என்னென்றால், அந்த அதிகாரம், அந்த கொடுக்கப்பட்ட அவர் இருக்கின்ற அந்த பெருமதியான இடத்தை அது குறிக்கிறது. அந்த வலது பாரிசம் அவற்றில் அதிலே உள்ளவைகளை நீங்கள் மேலானவைகளை தேடுங்கள் என்று சொல்லப்படுகிறது. இன்றைய காலகட்டத்திலே மிகவும் மோசமாக இந்த கிறிஸ்தவம் போய்கொண்டிருக்கிறது. அதை நான் சந்தோஷத்தோடு சொல்லவில்லை, மிகவும் வேதனையாக இருக்கிறது. ஆனால் என்ன செய்வது? வேத வசனத்தின் அடிப்படையிலே அதுதான் நடைபெறும், அதுதான் நிறைவேறும் என்று சத்திய வேதம் சொல்லுகிறபடினாலே நாங்கள் அதை மாற்ற முடியாத ஒரு காலமாக இது காணப்படுகிறது. ஆகையினாலே பிரியமானவர்களே, அன்பானவர்களே, இந்த ஒளிப்பதிவை பார்க்கிற நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே, அன்றாட வாழ்க்கையிலே எதை தேடுகிறீர்கள்? இந்த நிரந்தரம் இல்லாத காரியங்களை தேடுகிறீர்களா? அல்லது நிரந்தரம் இல்லாத ஆசீர்வாதங்களை தேடுகிறீர்களா? அல்லது நித்திய ஜீவனுக்கு ஏதுவான காரியத்துக்கு நீங்கள் பிரயாசப்படுகிறீர்களா? இயேசுவானவர் சொன்ன காரியங்கள், இயேசு இருக்கின்ற இடத்திற்கான காரியங்கள், பரலோக ராஜ்யத்துக்கான காரியங்கள், தேவ ராஜ்யத்துக்குள்ளே போகக்கூடிய விடயங்களை நீங்கள் தேடுகிறீர்களா? சிந்தியுங்கள். தவறு இருந்தால் திருத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பார்.